உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், முதல் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது நம்ம கேஸ் தான். யாராவது பாக்கியம்மா கிட்ட பேசுனீங்களா? என்ன சார் பேசலையா? அவங்க நடந்தது அப்படியே சொல்லிட்டாங்கன்னா நம்ம கேஸ் தான் சார் பிரச்சனை ஆகும். ரெடியா இருங்க, நம்ம கேஸ் வந்து கூப்பிடுறேன், பாத்துக்குங்க. அவ்வளவுதானா பரணி? நீ உங்க அம்மா கிட்ட பேசவே மாட்டியா? எட்டி, அண்ணன் செஞ்சது தப்புதான், அது அறிஞ்சா செஞ்சுச்சு. உங்க அப்பா தூண்டி விட்டாரு, ஆத்திரத்துல கத்திய தூக்கிருச்சு. அத்தை குறுக்க வந்துட்டா, அண்ணன் என்னடி செய்யும்? அப்ப அவன் என் அப்பாவை கொண்டு இருந்தாலும் அது நியாயம்தான், அப்படிதானே? அது இல்லட்டி. நானும் கோவக்காரிதான், ஆனா யோசிச்சு நடக்கிறனா இல்லையா? சட்டப்படி போலாம் சட்டப்படி போலான்னு 1000 தடவை சொல்லியாச்சு. இப்படி அருவாளை தூக்கிட்டே அலைஞ்சானா என்னடி அர்த்தம்? இப்ப ஜெயிலுக்கு போறது இவனா எங்க அப்பாவா? கொஞ்சம் இறக்கம் காட்ட கூடாதா? இப்ப கூட காலம் கடந்து போல உங்க அம்மைக்கு ஒரு போனை போட்டு பேச. நீ சொன்னா கண்டிப்பா பாக்கியம் கேப்பா. மாமா ப்ளீஸ், திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க. அதென்ன நான் சொல்றது, நீங்களா போய் பேச வேண்டியதானே? எங்கத்தா கூர்க்கா மாதிரி தான் நின்னுக்கிட்டு உங்க அப்பா உள்ள அனுப்ப மாட்டானே. தெரியுதுல, மொத்த குடும்பமும் போய் கெஞ்சி கேட்டு உங்களால எதுவும் பண்ண முடியல. நிக்கிறத பாரு, எரும மாடு மாதிரி. பாருங்க மாமா, அப்ப சொல்றதுதான் நான் இப்பவும் சொல்றேன். அவனை நான் சொன்ன மாதிரி செய்ய சொல்லுங்க. சாமி முன்னாடி சூடம் ஏத்தி சத்தியம் பண்ண சொல்லுங்க. இப்ப கூட ஒண்ணு லேட் ஆகல, நான் அம்மா கிட்ட பேசுறேன். ஒரு சத்தியத்தை தான் பண்ண, இன்னும் குறைஞ்சா பேர போற. பண்ண மாட்டேன்பா. எதுக்கு நான் சத்தியம் பண்ண? சத்தியம் பண்ணா மீறக்கூடாதுல. நான் சத்தியம் பண்ணுவேன், நான் கடைபிடிப்பேன். அந்த ஆள் சும்மா இருப்பானா? என்னைய மீற வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பான். எதுக்கு சத்தியம் பண்ணிட்டு அதை மீறதுக்கு அதை பண்ணாமலே இருக்கலாம்ல. அப்ப நான் அம்மா கிட்ட பேச முடியாது மாமா. ஒன்னும் தேவை கிடையாது. எப்போ என் தலையில நான் ஜெயிலுக்கு போனேன்னு எழுதி இருந்தா நான் போதேன். இப்ப என்னதுக்கு? இதோ இருக்கா அவன், இவன் எல்லாம் பாத்துக்கிடுவான். கூட மாட எல்லாம் ஒத்தாச்சு எல்லாம் செய்வான். நீ கொஞ்சம் பொறுப்பா கடையை மட்டும் பாத்துக்கிட்டா போதும். ஆக நீ சத்தியம் மட்டும் பண்ண மாட்டல? பண்ண மாட்டேன். முருகா, பாத்து மெதுவா பாக்கியம், ஒண்ணு ஆகாது உனக்கு. அப்படி மெதுவா உட்காரு. என்னவே வக்கீலு, நம்ம கேஸ் எப்ப? 2வது கேஸா வரும் சார். மேடம் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? நல்ல கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன். மற்றது நீயே பேசிக்க. மேடம், ஒன்றும் இல்லை. சம்பவம் எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க, அது போதும். சரிங்க வக்கீலையா, உண்மையை சொல்றதுக்கு எனக்கு என்ன பயம்? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.